வணக்கம் நண்பர்களே. திருமந்திரம் திருமூல தேவநாயனாரால் வையத்துள் உள்ள மனிதர்களுக்காக தொகுத்து கொடுக்கப்பட்டது. இது ஜாதி, மதம், இடம், குலம், கோத்திரம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா இது பூமியில் இந்த மாதிரி இருக்கிறோம். வானுலகத்தில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ போன வீடியோவில் பார்த்துருந்தோம், வானவர் நாடு வழி பிறந்திடுமே தானமும் தவமும் செய்தால் அதுதான் ரொம்ப அரியது அப்படின்ட்டு ஔவையார். அதுக்கேற்ற மாதிரி உள்ள திருமந்திர பாடல்கள் பார்த்தோம். திருமந்திரம் என்பது அம்பிகை நேரலையாளின் வேத நூல். இந்த மனிதர்களுக்காக திருமூல தேவநாயனார் வேற கிரகத்திலிருந்து, வானத்திலிருந்து, அடுத்த கிரகத்திலிருந்து, தேவலோகத்திலிருந்து, விண்ணுலகத்திலிருந்து இங்கே வந்து இங்கே பார்த்து, இங்கேயும் அங்கே இருக்கிறவர் தான் இங்கேயும் இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முறை ஆய்ந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து தான் வந்தீங்க, அதனால் அங்கேயே போயிடலாம் அப்படின்றது தான் திருமந்திரம். அதான் அது முதல் பாடல்லே சொல்கிறாரு, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாக மெய்கொண்டு அப்படிங்கிறாரு. ஸோ அங்கெல்லாம் எல்லா தேவர்கள், எண்ணிலி கோடி தேவர்கள் இது எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றார் போல அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இது என்னுடைய புரிதலில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மனிதனாக பிறப்பது ரொம்ப அரிய விஷயம். அதான் பெறுதற்கு பிறவியை பெற்று பெறுதற்கு அரிய பிரானின் அடி பேணாதார் அப்படின்னு சொல்லி ஒரு திருமந்திர பாடல். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து நான் அதை வந்து எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வாங்க, நானும் கூட இருப்பேன். நான் சதாசிவமாக இருக்கிறேன், இங்கே நந்தியாக இருக்கிறேன். 4 பேர் நந்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இந்த போகிறதுக்கு. ஸோ அந்த கணக்கை வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா எப்பவுமே துதி செய்கிட்டு இருங்க, உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடலாம். இதுதான் வந்து திருமந்திரம். இதுக்கான தெளிவான பாடல்கள் நிறையா இருக்குது. அதை நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பாடல்களை பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து சயின்ஸில் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன்று, இந்த வார்ம் ஹோல் அப்படிம்பாங்க. வார்ம் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு புரியாது. வார்ம் ஹோலுக்கு வந்து அவங்க சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, ஒரு 2 கோள்கள், அந்த 2 கோள்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மெல்லிய பாலம் அப்படிங்கிறாங்க. அந்த மெல்லிய பாலம் கண்ணுக்கு தெரியாது. அது அந்த 2 பாலத்தையும் எடுத்துட்டோம்னா ஒளியின் வேகத்தை விட நாம் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்றது தான் வந்து வார்ம் ஹோல்ஸ். அது ஒயிட் மேட்டர், பிளாக் மேட்டர் அப்படிங்கிறாங்களா, அதுதான். அந்த ஒயிட் மேட்டருக்கு உள்ளே கூடி தான் போகும், பிளாக் மேட்டருக்கு வெளியே கூடி தான் வரும். இதுதான் ஆக்சுவலாக வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக வேண்டி யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வார்ம் ஹோல் அப்படின்னா அந்த புழு துளை. இந்த ஆப்பிள் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்றி வந்து இங்கிட்டு கடிக்கிறதுக்கு பதிலாக உள்ள கூடியே கடிச்சிட்டு போயிடும். அதைத்தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து 2 கிரகம் இருக்குது. இந்த 2 கிரகத்தையும் இணைக்கக்கூடியது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுன்றது இல்லை. இது சொல்கிறாங்க இவ்வளோ தூரம், இத்தனை 1000 மைலுக்கு அப்பால் இருக்குது. சப்போஸ் இது நமக்கும் இங்கே பூமி இருக்குது, இங்கே சந்திரன் இருக்குது. ஸோ இந்த பூமியையும் சந்திரனை இழக்கக்கூடிய மெல்லிய ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்றாங்க. அது எப்படி வரும்? அதான் வந்து வார்ம் ஹோல்ஸில் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இதை இப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா பூமியும் சந்திரனும் ஒன்று போல் இங்கனுக்குள்ளே வந்துடும். இதுதான் டன்னல் அப்படிங்கிறாங்க. பட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதில் இன்னும் ப்ரூவ் பண்ணல, தியரியாகவே தான் இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த பாடல்களில் வந்து அறிவுறுத்துறது வந்து விசும்பு அப்படின்னு சொல்கிறார் அவர். விசும்பு, இந்த விசும்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதது.
இது வந்து எவ்வளோ வேணாலும் கனெக்ட் பண்ணும். எத்தனை கோடி மைல்கள் தூரம் இருந்தாலும் நம்ம கனெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அதான் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு வள்ளுவ நாயனார் 327வது குறளை என்னமோ இந்த பிறவியை நீங்குவதற்கு பிறவி என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுதார். செம்பொருள் அப்படின்னா சிவலோகம் அப்படின்ட்டு இந்த பாடல் தெளிவாக சொல்லுது. அந்த பாடலை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டன்னல் தான் வந்து நமக்கு வந்து வார்ம் ஹோல்ஸ். இந்த டன்னலுக்கு பேர் இந்த புனல், அதுக்கு வந்து விசும்பு அப்படின்னு சில இடத்துகளில் நம்ம அதை புரிஞ்சுக்கிடலாம் இவர் பாடல்கள்லேருந்து. ஸோ அந்த விசும்பை வந்து நம்ம இது பண்ணணும். அதான் ஊனினை நீக்கி உணரவல்லார்க்கு அன்றி தேனமர் பூங்கழல் சேர ஒண்ணாது அப்படிங்கிறார். ஸோ இந்த இதை நீக்கணும். அதுக்கு வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும். அதுதான் தானமும் தவமும். தவம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இந்த ஊனை நீக்கிட்டா இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் மட்டும்தான் இருக்குது. மின்னணைய பொய் உடம்பு, அதுதான் வந்து தாய்மானவர் சொல்கிறது. ஸோ இதிலே நிறைய இடத்துறது மின்கொடியாள் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸு, இந்த மின்காந்த அலைகள், இதுதான் நமக்கு வந்து அதோட கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து கண்ணுக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் நம்பன். ஸோ அந்த மாதிரி பாடல்களை பார்க்கும்போது அதான் வந்து 3045 ஏதோ விண்ணின்று வந்தாச்சு, அவனுடைய தாள், அவனுடைய இந்த மின்காந்த அலைகளில் ஒரு பொறி, அதான் கடவுள் துகள், அதை இங்கே வச்சிருக்கிறான். அதுதான் ஃபஸ்ட்டு பாடல் திருமந்திரத்தில். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாக மெய்கொண்டு தன்னின்ற தாளை, அவனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சிறிய துகளை இங்கே வச்சு நம்மளை இங்கே வந்து பூமிக்கு அனுப்பிவிடுறான். மனிதர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம், அவனோட கனெக்ட் ஆகிறது, இறைவனோட படைப்பதவனோட. ஸோ இது கடைசி பாட்டில் எப்படி முடிக்கிறாரு அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். அதான் வந்து கடைசி 3045வது பாடலில் அவர் சொல்லாது, நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்புரு சோதியுமாய் உளன் அப்படிங்கிறார். ஊரும் உடம்புரு சோதி, இது வந்து நம்ம தான் வந்து அதை வந்து இயக்கணும். அதான் சலமயம். ஸோ அங்கே இருக்குது, நீ பற்ற வச்சுக்கிட்ட அப்படின்னா போதும், அது வந்து தன்னால் வந்து நம்மளை மேலே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறாரு. அதான் பேரும் பராபரன் பிஞகன் எம்மிரை சகலன் உழப்பிலிதானே. இது வந்து பிஞகன் அப்படின்னா வந்து கொழுந்தாக இருக்குது. பிஞகன் அப்படின்னா கொழுந்தாக இருக்கிற இங்கே இருக்கிறத வந்து நம்ம வந்து கனல் மூட்டி மேலே கொண்டு போகலாம். அதான் வந்து நீரும் நிலனும் விசும்பு அங்கி. விசும்பு அப்படின்னா இதுதான் வார்ம் ஹோல்ஸ், புரிஞ்சுக்கோங்க. நிறைய வந்து நம்ம வந்து புரிதல் தான் நம்மளுக்கு. ஸோ இது வந்து அதான் வயனம் அப்படின்னாலும் விசும்பு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. வயனம் தெளிந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார். 3045வது பாடல் இது. ஸோ 3044வது பாடலில் அது என்ன இருக்குன்னா, அதுவறிவானவன் ஆதி புராணன் எதுவரி யாவகை நின்றவன் ஈசன் பொதுவதுவான புவனங்கள் 8ம். ஸோ 8 புவனங்கள் இருக்குது. இது வருவான் நந்தி எங்கள் பிரானே. ஸோ இது வந்து இந்த நந்தி, அதுதான் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகள், அது கொழுந்தாக இருக்குது. அது வந்து லைட் வேவ்ஸு, சவுண்ட் வேவ்ஸு, இதெல்லாம் கூடி இந்த நம் தீ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இருக்கலாம். ஸோ நம் ப்ளஸ் தீ நந்தி அப்படின்னாலும் சரிதான், எதுனாலும் சரிதான். ஓகே, நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது உடம்பு வந்து சிவலிங்கம். மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், அதான் மானிடராக்கை வடிவு திருக்கூத்து. ஸோ இந்த உடம்பு தான் சிவலிங்கம், சிதம்பரம், திருக்கூத்து எல்லாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அதை பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கீழே இருக்கிறது அந்த வாயுவை மேலே கொண்டு வர்றது. அதை தான் நம்ம வந்து நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறோம், செய்கிறோம். அந்த நிறையா வந்து இந்த மேலே கொண்டு போகிறது, தொப்புளுக்கு மேலே கொண்டு போகிறது அந்த குண்டலினி சக்தி அப்படின்ட்டு. பட் அது காலங்காலமாக வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக இல்லை அது. ஏன்னா வந்து இந்த வார்ம் ஹோல் அது வந்து பிடிக்கிறது தான் அது. ஆக்சுவலாக இந்த வார்ம் ஹோலில் வந்து அந்த புழு துளை அதை பிடிக்கிறது வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது, நம்ம அறம் தான் செய்யணும். பொய் சொல்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே போக மாட்டான் அப்படின்றாங்க. அதான் வந்து இயமம் நியமம். நம்மளுக்கு
கோள்களுக்கும் இயமமும் இருக்குது. அது வந்து எப்படி இயங்கணும் அப்படின்ட்டு வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதான் உரை உரை அப்படின்னா வந்து வரிசை. அது உரையற்றதொன்றை உரைத்தான் நம்பி எனக்கு அப்படின்றார் அவர். ஸோ அந்த மாதிரி இவரெல்லாம் வந்து போய் அதுக்கப்புறம் திருப்பி சதாசிவனாகி இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து கேட்டால் கூட போதும், இதோட பயனடையலாம் அப்படின்லாம் பாடல் இருக்குது. ஸோ 3044 இந்த மாதிரி சொல்கிறாரு. 3045 இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த வானவர், இந்த விசும்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிறைய பாடல்கள் இருக்குது, 10-15 பாடல்கள் இருக்குது. என்ன அந்த மாதிரி ஒரு அர்த்தங்களுடைய பாடல்கள். 1305வது பாடல், 107வது பாடல் கடவுள் வாழ்த்திலே வந்து இதை சொல்லிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்திலேயும் இதை வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. இது தேவர்கள். ஓகே, அயனும் மால் இவங்களெல்லாம் தேவர்கள் முதலே படைச்சது. அவனுடைய அங்கத்தை தான் படைச்சிருக்கிறாப்புல, நம்மளே அவனுடைய அங்கம்தான். ஸோ இது வந்து அவங்கெல்லாம் உணர்ந்தாங்க. நயனங்கள் 3 நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. இந்த மாதிரி இவங்களை தான் வானவர்கள், இவங்களை வச்சு நம்ம வயனம் பெறணும் அப்படிங்கிறாரு. அதான் வந்து ஐஎஸ் அன்ஐடென்டிஃபைட் ஃபாரின் ஆப்ஜெக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் இந்த பாடல்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அது வயனம் நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம உடம்பை வந்து ஒளி தேகமாக மாற்றக்கூடிய விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒளி தேகத்தை மாற்றக்கூடியது முறை ஆகணும். அதுக்கு இத்தனை வருஷங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும். எனக்கு வந்து குறி அறிவிப்பேன், குறி அறிவிப்பான் குருபரன். ஸோ குரு அப்படின்னா யார் அப்படின்றாரு. முதல்ல இந்த திருமுறை, அதுக்கப்புறம் நான் வருவேன், சதாசிவமாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானு, சக்தி, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பயணம் பெறுவீர் அவ்வானவராலே. ஸோ அவனன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பட்டு அதுக்கு நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈவது இரவேல்ல, ஊக்கம்பது கைவிடல். இந்த மாதிரி அந்த ஔவையார் இது அதை கோட்பாடு. பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, என்ன கோபப்படக்கூடாது. இந்த மாதிரி அருகுண சீரமைப்பில் வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லியிருப்பார்ல. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா பயணம் பெறுவது மிக எளிது. எவ்வளவு நீண்ட நெடும் பயணம் தான் அது. பட் இருந்தாலும் அது நமக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறது தான் திருமந்திரம். 1305வது பாடலில் அதான் வந்து சிவலோகத்திற்கு வழி 262வது பாடல்லையும் வந்து திருப்பி சொல்கிறார் பாருங்கள். 262வது பாடலில் சிவலோகத்துக்கு வழி எப்படி அப்படின்றது மாதிரி இந்த செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் அப்படின்னா சிவலோகம் அப்படின்ற பாடல் இருக்குது. 3027 என்னமோ அந்த பாடலில். அந்த 262வது பாடலை பார்ப்போமே. அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமறியார் பலர் பொய்மொழி கேட்டு. புரிஞ்சுக்கோங்க, சச்சங்கம் சன்மார்க்கம் பிரயோஜனம் இல்லை. மரமறியார் பகை மன்னி நின்றாரே, இது எல்லாமே வந்து கேடு விளைவிக்கக்கூடியது தான். அந்த 264 ஒளிதன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறமறியாரே. பேரிடர் ஆக்கை அப்படின்னா அந்த 5 கரத்தனை, ஆணை முகத்தனை அப்படின்ட்டோம். 5 கரன் எங்கே இருக்குது? 5 கரம் இங்கே இருக்குது. அதான் வந்து திறக்கிறது. 5 கரம் புந்தியினுள்ளே புகுந்து நின்றான். ஸோ இங்கே தான் வந்து ஓம்புகின்றேன் உடம்பை அப்படின்னு சொன்னால் இது வந்து புந்தி. இந்த புந்தியில் வந்து சிறிய துவாரம் இருக்குது. அந்த துவாரத்து வழியாக போனீங்கன்னா பெரிய ஹோலுக்கு போயிடலாம். அங்கே நம்ம வந்து எல்லாம் பார்க்கலாம். அதுதான் வாம் ஹோல். கண்ணுக்கு தெரியாது, வாம் ஹோல். புரிஞ்சுக்கிடுவோம். ஸோ 1305வது பாடலில் அவர் இதை தான் சொல்கிறார். ஸோ 1305வது பாடல். ஆறும் உரை செய்யலாம் அஞ்செழுத்தாலே. அஞ்செழுத்து நிறைய வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓகே,
அந்த மாதிரி சப்ஜெக்ட் நமச்சிவாய ஓகே இந்த மாதிரி இப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆரும் அறியாத ஆனந்த ரூபமாம், யாருக்கும் தெரியாது அவன் ஆனந்த ரூபமாக இருக்கிறது. பாரும் விசும்பும் பகலும் மதியதி ஊனும் உயிரும் உணர்வதுவாமே, உணர்வு தான். ஸோ ஊனு நினைக்குன்னா உணர்வு இருக்குது. இந்த அலையாக போகிறது அதை நம்ம வந்து உள்ள டீப்பாக இதாங்க டீப்பாக போக 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 புழுத்துளை வார்ம் ஹோல் மெடிடேஷனில் நீங்கள் வந்து ஒரு அதாவது நொடியதை நிமிஷமாக மாற்றி நிமிஷமதை மணிக்கணக்காக மாற்றி மணிக்கணக்கை வந்து நாள் கணக்காக மாற்றுறது தான் தவம். இப்படி கண்ணை மூடணும் அப்படின்னா அது உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. மனசு சேர்ந்து பார்வையும் சேர்ந்தால் தான் அது சாத்தியம். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 10 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்கள். உங்களால் முடியாது தான், ஆரம்பத்தில் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய வினைப்பயன் பின் தொடர்ந்து அடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சாத்தியமாகும். இந்த மாதிரி கண்ணை மூடணும் அப்படின்னாலே ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்படியே போர்வெல் போட்டு தொலை போட்டு போகிற மாதிரி தான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே போக போக அதுதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று உணரவல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து எண்ணும் பரிசினோட எண்குணம், சிவலோகத்தில் இருக்கிற எண்குணம் சிவனை பார்க்கலாம் அப்படின்றார். அதான் வந்து அந்த பாடல். ஓகே, ஸோ 1305வது பாடல் இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 1458வது பாடலில் அதே தான் சொல்லுவார். வேறு என்ன பாருங்கள், 1458ல் ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர்க்கு அல்லது, ஊழின்னா இங்கே வந்து கிரகங்கள் உலகம் புவனம் தான் இங்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர்க்கு அல்லது ஊழிதோர் ஊழி உணர்ந்த தானொட்டான் ஆழி அமரும் அரியயம் என்றுள்ளார் ஊழி முயன்றும் ஓர் உச்சியுளானே பூவினிற் கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே நெறிவழியே சென்று நேர்மையில் ஒன்றி தனியிருந்தால் போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரார். சொரியினும்னா நிறைய பிரச்சனைகளோட உடலில் அதெல்லாம் வந்து துண்ணென்று உணரார்னா துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தவர்களுக்கு குறி அறிவாளருக்கு குடலுமாமே. இது வந்து 1458. அதுக்கப்புறம் 2513 என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 2513 பாடல் முடிஞ்சால் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு கொஞ்சம் இது சும்மா எனக்கு தெரிஞ்சது என்னுடைய புரிதலில் இருக்கிறது. சரி, அவரே இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கிறாரு, யாரும் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சரியான முறையில். சரி, என்னுடைய புரிதலில் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது வந்து சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நீங்களாக வந்து உணர்ந்து படிக்கலை அப்படின்னா பண்ண முடியாது எதுவும். அவங்கவுங்களுக்கு அதான் அவரே சொல்கிறார், என்னால் தொலைப்படுற மெமரியை உங்களால் தொலை முடியாதுன்றார். அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு கும்பிட்றேன்னா அதை வேறு யாராலும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் உணர்ந்து உங்களால் மட்டும்தான் தொலை முடியும், அது வேறு யாராலும் தொலை முடியாது. ஸோ அதுக்கு தான் தனிமையில் இருந்து தியானம் பண்ணுறது, புரிஞ்சுக்கோங்க. கூட்டத்தோட கோவிந்தா போட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. 2513 கருந்தால் கருடன் விசும்போடு இறப்ப, இதான் வந்து கருந்தால் கயத்தில் கரும்பாம்பு நீங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கேது இந்த கான்செப்ட் தான் இது. இந்த பாடல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வளர்பிறை வந்து வருது ஃபஸ்ட்டு, அதில் வந்து கருப்பு நிறையா இருக்கும் நிழல். இங்கே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு நீங்கி பௌர்ணமியாக வருது. அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து இங்கே மொத்தமாக அமாவாசை ஆகிடும். அந்த கான்செப்டுக்கு ஸோ கருந்தால் கயத்தில் கரும்பாம்பு நீங்க பெருந்தன்மை பேசுதி நீ ஒளி நெஞ்சே அருந்தா அலைகடல் ஆறும் சென்றாலே, இந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த இதுதான் வந்து பிறையில் கிடந்த முயலை எறிவான் அரைமணி வாழ்கொண்டவர் தம்மை போல கரைமணி கண்டனை காண்குற மாட்டார் நிறையறிவோம் என்பர் நெஞ்சிலர் தாமே. நிறைன்னா வந்து
இது நிறையா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸு அந்த இதுக்காக வேண்டி ராகத்துக்காக வேண்டி போட்டிருக்கிறாரு. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ 2765 இது இது எப்படி பாடியிருக்கிறாருன்னு பார்ப்போம். 2765 2765 வளிமேகமின் வில்லுவனாக வானக ஓசை தெளிய விசும்பில். ஸோ அதான் வந்து 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாய் இந்த 10 நாடிகள், அதுக்கப்புறம் 10 வாயுக்கள், அதுக்கப்புறம் 10 நாதங்கள், அது வந்து 6 அந்தம் அதோடு சேர்ந்து அதான் 36 தத்துவம் பார்த்தோம், சைவ தத்துவம். ஸோ அந்த இதில் வந்து வளிமேக வில்லு வானக ஓசை தெளிய, அதை கடந்துட்டோம் அப்படின்னா தெளிஞ்சு விசும்பில் திகழ் தரு மாறுபோல் களியொரு யாரும் கலந்துடன் வேறாய் ஒளி உருவாகி ஒளித்து நின்றானே. அதான் வந்து சோதி நடத்தும் தொடர்வறியாதவர் சித்தர்களாலும் அதை பண்ண முடியாது அப்படின்றார். ஏன்னா அது வந்து இந்த பூலோகத்துக்காக வேண்டி மட்டுமில்லை, நம்ம வந்து சிவலோகத்துக்கு அங்கே நம்மளை படைச்சவங்ககிட்ட போகிறதுக்காக வேண்டி வழி தான் இந்த விசும்பு. இந்த இது 2818வது பாடலில் என்ன பாடிருக்காருன்னு பார்ப்போம். எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. விசும்பொன்று தாங்கிய மெய்ஞானத்து உள்ளே, இந்த வாம்ஹோலுக்குள்ள இதுக்குள்ள அசும்பி நின்றூரிய தாரமுதாகும் பசும்பொன் திகழும் படர்சடை மீதே. அப்புறங்க சடையாக இருக்குது உள்ள இந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸு. குசும்பந்தம் மலர்கந்தம் கூடி நின்றானே. நிறையா வந்து இந்த மாதிரி பாடல்கள் நிறையா இருக்குது. 2907 அவர் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. பார்ப்போம். 7 வளைகடல் 8 குளவரை ஆளும் விசும்பினில் அங்கி மலைவழி தாளும் இருநிலம் தன்மை அது கண்டு வாழ நினைக்கில் அது ஆலயமாமே. ஸோ நம்ம உடம்பு தான் ஆலயமாகுது. அதான் வந்து அந்த 2907வது பாடல். ஸோ இது வந்து தொழணும், இந்த மாதிரி இது பண்ணு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைரெக்டாக ஈஸியாக அந்த வார்ம்ஹோல் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதாவது இதில் வந்து இந்த 1716வது பாடலில் அவர் ஒன் சுடரோன் அயன் மால் பிரசாபதி ஒன் சுடரான இரவியோடு இந்திரன் பகவர் கண் சுடராகி கலந்தங்கும் தேவர்கள். ஸோ நம்ம கண் சுடர் அதான் வந்து கூர்மன் வாயு கலந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுக்கு தேவர்களே வந்து கலந்துருவாங்க நம்மளுக்குள்ளே அப்படின்ற அந்த கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் தன் சுடரா எங்கும் தற்பரமாமே. நிறையா தடவை இந்த பாட்டை போட்டேன். ஸோ இந்த தற்பரம் கண்டவர்கள் தான் சைவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சைவர்கள். இல்லைன்னா இல்லை, நம்ம வந்து கோயிலில் போய் கும்பிட்டோ செஞ்சோ பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி அடுத்த உலகத்தில் வந்து அடுத்த கிரகத்தில் என்ன இருக்குது, இதை வந்து நம்ம வெல் கனெக்டட் இந்த மாதிரி போயிட்டு சிவலோகத்தை பார்க்கக்கூடிய இந்த அறிவு இருந்தாலேயும் போதும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். நிறைய புஸ்தகங்கள் படித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நுணங்கு கல்வியும் நூனும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு நிறைய இடத்துல அவர் சொல்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்து படித்து பயன்பெறுவோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஸோ நம்மளாக படித்தா புரிஞ்சுக்கிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு பார்ப்போம். படிங்க. இந்த முல்லை பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகத்தில் இருக்குது. அது சின்ன புக்கு, வெறும் பாடல்கள் மட்டும்தான் இருக்கும், திருமந்திர பாடல்கள். அது 230 ரூபா என்ன புக் போஸ்ட்டில் அனுப்புகிறாங்களாம். ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் தரேன், அந்த நம்பர் போட்டு விட்றேன். அந்த புஸ்தகம் வாங்கிக்கோங்க, படிங்க. சின்னதாக இருக்குது, கையடக்கத்தில் இருக்கிற மாதிரி சொன்னார் என்னுடைய நண்பர். ஸோ அது வாங்குங்க, 230 ரூபா. அந்த மாதிரி இபுக் இருக்குது ஃப்ரீயாக, அதில் எல்லா பாடல்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் வடிவில் சைவம்.comல வந்து இந்த பாடல்களே இருக்குது. 22 மணி நேரம் ஆடியோ கேளுங்க, பயனடைவோம். நன்றி நண்பர்களே.